கிரிக்கெட் வீராங்கனை கமலினி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அப்படியே இந்த மொமெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போறோம். மித்தபடி எது பெருசா எது பண்ண மாட்டேன். இது அப்படியே மொமெண்டம் எடுத்துட்டு போனா போதும். ஓகே, கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அண்டர் 19 அண்ணனை பார்த்து நீங்க வந்தீங்க அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி அண்ணனை பார்த்தா கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் எல்லாமே எனக்கு அப்பா ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்பா தான், அதுக்கப்புறம் தான் அம்மா. ரெண்டு பேருமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். எனக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட்டு ரெண்டு பேர் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கே மாட்டேன். என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்னோட கோச்சஸ் எல்லாமே வரும். இந்த குறுகிய காலத்தில் அது நிறைய ஹார்ட் ஒர்க். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வேர்டு. அதெல்லாம் அந்த டைமில் எப்படி ஸ்ட்ரகிள் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. தாண்டி வந்தால் தான் நம்மளால் வர முடியும். அது கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ணால் அதுக்கு ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வெளிநாட்டு விளாண்ட அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அதே போல் மற்ற டீமோட பாண்டிங், எஸ்பெஷலி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து செம கேரக்டர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சோம். அந்த கேப்டன்ற பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு எல்லாம், அந்த கேப்டன் எல்லாமே. ஸோ அந்த டீமை வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த சைடு டீமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைடு நம்ம இந்தியா விட்டுட்டு அந்த சைடு போனாலே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா பழகுவாங்க எல்லாருமே. செமிஃபைனல்ஸில் வந்து உங்களோட இன்னிங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெஷரும் சரி, மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்போ இந்த ஹாப்பினஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா செமிஃபைனல்ஸ்குள்ளே போகும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் வின் பண்ணும்போது செம ஹாப்பி. ஏன்னா அதில் நான் 56 நாட் அவுட் ரொம்ப செம ஹாப்பி. ஏன்னா கோச்சை சொல்லியிருப்பாங்க, நீ தான் முடிச்சுட்டு வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான், நீ தான் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா த்ரிஷான்னு அவங்க அவுட் ஆயிருப்பாங்க. ஏன்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள் முடிச்சுட்டு வந்துடும். அதை முடிச்சும் போது செம ஹாப்பி. என்னால் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. செம ஹாப்பி அந்த செமிஃபைனல்ஸ் முடிச்சு கொடுத்தோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விமன்ஸ் கிரிக்கெட்டில் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் தொடங்கியிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயருக்கு கிடைக்கிறதே பெரிய டாஸ்காக பார்க்குறாங்க. தமிழனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சி அண்டர் 19 வேர்ல்டு கப்பும் போய் வின்னும் பண்ணியிருக்கீங்க. அதான் நான் சொல்கிறேன், செம்ம ஹாப்பி அது. ஏன்னா டிஎன்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹெல்ப் பண்ண டிஎன்சிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். நம்ம 1 by 1 தான் போக முடியும். ஏன்னா நம்ம 1 by 1 தான் நம்மளால் போக முடியும். பட் ஆனால் இதுக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். ஒரே வார்த்தை தமிழ்நாட்டிலேருந்து புஷ் இல்லாமல் இல்லை, பட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் எந்த கேர்ள்ஸ்னாலும் வரலாம். ஒரே ஒரு பிக்சர் மட்டும் இங்கே ஒரு எடுத்து ஒன்லி 1 ஃபோட்டோ. நான் நில்லுங்க U19 T20 உலக கோப்பையில் இந்தியா 2வது முறையாக பதக்கம் வென்றது. அந்த அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை கமலினி பங்கேற்று விளையாடியிருந்தார். இந்நிலையில் அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். கிரிக்கெட்டில் சாதிக்க கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வீராங்கனைகளுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உழைப்பு அவர்களை நிச்சயம் வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் என்று கமலினி கூறியிருக்கிறார்.